நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாகம் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா இன்று பழனி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாள் நடைபெறும் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சி வருகிற ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாக தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறும். இதில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய முத்துக்குமார சுவாமி 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கொடிக்கு பன்னீர் சந்தனம், விபூதி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இந்நிகழ்வில் இணை ஆணையர் மாரிமுத்து, அறங்காவலர் குழுவினர், உள்ளூர் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.